வெல்கம் டு அவர் ஆன்லைன் டீச்சிங். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்கெட்சர் டியூட்டோரியல் 4 எப்படி வரைகிறதுன்றது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது, சம் லைன்ஸ் இருக்குது, தென் ஆர்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த டயக்ராம் வரைய போகிறோம். இப்போது நான் கேட்டியா ஓப்பன் பண்ணுறேன். கேட்டியா ஓப்பன் பண்ண பிறகு கோ டு ஸ்டார்ட் மெனு, மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன். ஸோ இப்போ பார்ட் டிசைனில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளேன் செலக்ட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, XY பிளேன் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ XY பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே போகிறேன். ஸோ ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே போய்ட்டு இந்த டயக்ராம் வரைகிறதுக்காக இந்த சர்க்கிள்ஸ், ஸோ இன்னர் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் வரைய போகிறேன். 4 சர்க்கிள் இருக்குது. அதனோட டயாமீட்டர் ரேடியஸ் வந்து 20 கொடுத்துருக்காங்க. அதே போல் அவுட்டர் சர்க்கிள் வந்து 26. ஸோ இது எல்லாம் சிமெட்ரி அபவுட் X அண்ட் Y ஆக்சஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ இதை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க சர்க்கிள் வரைகிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கெட்சர் டூலில் ப்ரொஃபைல் டூல் பாரில் சர்க்கிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த சர்க்கிள்ஸ்லாம் வரைகிறேன். ஒன்லி இன்னர் சர்க்கிள்ஸ் வரைகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து டைமென்ஷன்ஸ் டபுள் கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் டூல் பாரில் இருக்க டைமென்ஷன்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரேடியஸ் கொடுக்குறதா ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ரேடியஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டபுள் கிளிக் பண்ணி ரேடியஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது ரெண்டும் வந்து அபவுட் வெர்டிக்கல் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரியாக இருக்குது. அதனால் சிமெட்ரிக்கல் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சர்க்கிளில் வந்து இந்த சென்டர்ஸ் வந்து கான்சென்ட்ரிக் ஆகிருக்கு. இது வந்து ரெஃபரன்ஸ் சர்க்கிள். அதனோட டயாமீட்டர் வந்து 226. ஸோ ரெஃபரன்ஸ் சர்க்கிள் வரைகிறதுக்காக ஸ்கெட்ச் டூலில் இருக்க கன்ஸ்ட்ரெயின் எலமெண்ட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். இப்போது சர்க்கிள் ப்ரொஃபைலில் இருக்கிற சர்க்கிள் டூல் பார் எடுத்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன். அந்த சர்க்கிள் ஷுட் கோயின்சைட் வித் தி சென்டர்ஸ். ஸோ அதனோட சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, 226. டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ரேடியஸாக கூட வச்சுக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின் டூல் பார் டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் வந்து 226. ஸோ அதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி 226 சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது இது கோயின்சைட் ஆகிருக்க மாதிரி இது கோயின்சைட் ஆகணும். அதுக்கு நம்ம சிம்பிளாக வந்து சிமெட்ரி கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்கிளும் சிமெட்ரி அபவுட் இந்த ஆக்சஸ். ஸோ அது கன்ஸ்ட்ரெயின் டூல் பாரில் போனீங்கன்னா சிமெட்ரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேடியஸ் ஒன்று, அதனால் நம்ம இது கொடுக்க தேவையில்ல, இது ஓவர் டைமென்ஷன் ஆகிடும். ஸோ டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. அதே போல் இந்த சர்க்கிளும் சிமெட்ரி அபவுட் இந்த ஆக்சஸ். ஸோ ஆக்சஸையும் செலக்ட் பண்ணிங்க, சிமெட்ரி கன்ஸ்ட்ரெயின் கொடுங்க. பார்த்திங்கன்னா இது இப்படி வந்துடும். ஸோ 2 டைமென்ஷன்ஸ் கொடுக்க தேவையில்ல, ஏதாவது ஒரு டைமென்ஷன் கொடுத்தா போதும். நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த சர்க்கிளும் கோயின்சைட் ஆகணும். சிமெட்ரி ஆப்ஷன் கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கோயின்சைட் பண்ணிக்கிறேன். இப்போது கிளிக் சென்டர் லைன். ஸோ இப்போ என்னென்னா இன்னர் சர்க்கிள் வரைஞ்சிட்டோம், பட் இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து கொடுக்கல. ரேடியஸ் வந்து 20. ஸோ இதை 20 சேஞ்ச் பண்ணிங்க. அதே போல் இதுவும் 20. ஸோ இது சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதுவும் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா சிமெட்ரி கன்ஸ்ட்ரெயின் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதே போல் இது சேஞ்ச் பண்ணும்போது இது சேஞ்ச் ஆகிடும், சிமெட்ரி கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்கோம். இப்போ இன்னர் சர்க்கிள் வந்தாச்சு. அவுட்டர் சர்க்கிள் வரைகிறதுக்கு வந்து அவுட்டர் சர்க்கிள் வந்து ரேடியஸ் வந்து 26. ஸோ அந்த அவுட்டர் சர்க்கிள் வரைகிறோம். மறுபடியும் ஸ்கெட்சர் டூல் பாரில் இந்த சர்ஃபேஸ் ஸ்கெட்ச் எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அப்புறம் எலமெண்ட் ஆகிரும். சர்க்கிள் வரைகிறோம். இங்கே சர்க்கிள் வரைகிறோம். மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்து இதனோட டயாமீட்டரில் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. டெலிட் பண்ணிட்டு ரேடியஸை மாற்றிக்கலாம். கன்ஸ்ட்ரெயின் ரேடியஸ் இதனோட ரேடியஸ் எவ்வளோனா 26. ஸோ 26. ஸோ இப்போ வந்து சிமெட்ரி மிரர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்க்கிளை மிரர் அபவுட் இந்த ஆக்சஸ். ஸோ மிரர் ஆகிடுச்சு. இப்போ இந்த சர்க்கிளோட டைமென்ஷன்ஸ் கன்ஸ்ட்ரெயின் டூல் பார் யூஸ் பண்ணி கொடுக்குறேன். டைமென்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. ரேடியஸ் வந்து அகைன் 26 தான். ஸோ இப்போ வந்து மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிளை இங்கே மிரர் பண்ண போகிறோம். அது வந்து ஆப்ரேஷன் டூல் பாரில் மிரர் ஆப்ஷன், இந்த சர்க்கிள் மிரர் அபவுட் திஸ் ஆக்சஸ். ஸோ அந்த சர்க்கிள் வந்துடுச்சு. ஸோ இப்போ அவுட்டர் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த லைன் வந்து டேஞ்சென்ட்டாக இருக்குது. அந்த டேஞ்சென்ட் லைன் வரைய போகிறோம். அதுக்கு லைன் டூல் பார் ப்ரொஃபைலில் இருந்து அகைன் கிளிக் ஆன் சம்வேர் ஆன் திஸ். தென் இப்படி வரைஞ்சிட்டு இந்த லைனும் இந்த சர்க்கிளும் டேஞ்சென்ட் ஆகணும். ஸோ கன்ஸ்ட்ரெயின் டூல் பார் யூஸ் பண்ணி டேஞ்சென்ட் ஆக்குறோம். அதே போல் இது கோயின்சைட் ஆகணும். கோயின்சைட், ஏன்னா அது பாயிண்ட் மேலே வரணும். அதே போல் இது ரெண்டும் டேஞ்சென்ட். கோயின்சைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின் வருது, கண்ட்ரோல் செட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இது வந்து இந்த டேஞ்சன்சி வந்து தேவையில்லை, டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு கோயின்சைட், அதுக்கப்புறம் டேஞ்சன்சி. கோயின்சைட் கமாண்ட் கொடுத்துட்டு இந்த லைனும் இந்த சர்க்கிளும் டேஞ்சன்சி. ஸோ டேஞ்சன்சி பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே மிரர் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த லைன் தான் இங்கேயே இருக்குது, அதை மிரர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ரேஷன் கமாண்டில் மிரர் ஆப்ஷன், அந்த லைனை யூஸ் பண்ணி வெர்டிகல் ஆக்சிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மிரர் ஆகிடும். ஸோ இந்த லைனும் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்ஸ் வரையணும். இங்கே வந்து ஆர்க் வந்து R40, இதுவும் வந்து R40 இருக்குது. ஸோ ரேடியஸ் 40 ஆர்க் வரைகிறதுக்காக நம்ம சர்க்கிள் டூல் பாரில் ஆர்க் டூல் பார் யூஸ் பண்ணுறோம். ஆர்க் டூல் பார் யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு ரேடியஸ் வரைகிறோம். இதை வந்து ஒரு கோயின்சைட் ரேண்டமாக வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன்ஸ். ஸோ இதுவும் இந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து கோயின்சைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்க்கோட ரேடியஸ் கொடுக்கலாம். ஸோ இதுவும் கோயின்சைட் பண்ணிக்கலாம், கோயின்சைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த சர்க்கிள். கிளிக் ஆன் கண்ட்ரோல் whenever you are selecting multiple options. கோயின்சைட் பண்ணிவிட்டு இந்த ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 40. ஸோ அதை 40ன்றது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் அப்படி கொடுத்ததால் தப்பாக வருது. இந்த ஆர்க்கை டெலிட் பண்ணிவிட்டு முதல்ல ஆர்க் டிஃபைன் பண்ணிவிடுங்க. ஏதோ ஒரு சென்டர் வச்சு ஆர்க்கோட ரேடியஸை டிஃபைன் பண்ணிடலாம். இது வந்து 40. இதுவும் வந்து டேஞ்சன்ட். ஸோ இந்த ஆர்க்கு இந்த சர்க்கிளை பொறுத்து டேஞ்சன்ட். கோயின்சைட் பண்ணிங்க முதல்ல, அப்புறம் டேஞ்சன்ட் கொடுக்கலாம். கோயின்சைட், இப்போ வந்து டேஞ்சன்ட். ஓகே, இப்போ இதுவும் இன்னொரு ஆர்க் வரைகிறோம். அந்த ஆர்க் வந்து இந்த சர்க்கிள். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளுக்கு வந்து டேஞ்சன்ட். அந்த சர்க்கிளோட டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 128. ஸோ அந்த சர்க்கிள் வரைகிறேன். அதுக்கு சர்க்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். சென்டர் கோயின்சைட் கொடுத்துட்டு சர்க்கிளோட டயமீட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது வந்து 128ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம், 128. ஸோ இந்த சர்க்கிள் சொல்கிறோம். அடுத்து இந்த ஆர்க் வந்து இந்த சர்க்கிள் கூட டேஞ்சண்ட்டாக இருக்குது, அதனால் டேஞ்சன்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸிங் கன்ஸ்ட்ரெயின் எலிமெண்ட். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் டூல் பாரில் குயிக் ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போல் நான் வந்து கீழே ஒரு ஆர்க் வரையணும். அந்த ஆர்க் வந்து ஆர்க் பை சென்டர் கமாண்டை யூஸ் பண்ணி கோயின்சைட் பண்ணி ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஆர்க்கோட டயாமீட்டர் ரேடியஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அது ரேடியஸ் வந்து 40 தான், 40 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுவும் இந்த ஆர்க்கும் இந்த சர்க்கிளும் வந்து டேஞ்சன்ட். கன்ஸ்ட்ரெயின் டூல் பார் யூஸ் பண்ணி டேஞ்சன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ட்ரிம் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் டூல் பார் இருக்க குயிக் ட்ரிம் பார் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுவும் வந்து சிமெட்ரி தான். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் கீப் ட்ரிம் எனேபிள் இருந்ததால் ரிமூவ் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் செட் கொடுத்துங்க. ஸோ இந்த எலமெண்ட் ஐம் கோயிங் டு மிரர் அபவுட் வெர்டிக்கல் ஆக்சிஸ் பொறுத்து இது ரெண்டுத்தையும் மிரர் பண்ண போகிறோம். மிரருக்கு இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதில் இருக்க டயக்ராமை அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணியாச்சு. இதுலக்கப்புறம் உள்ளே வந்து சென்ட்ரல் லைன்ஸ் ஒன்று இருக்குது, உள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த சர்க்கிள் வந்து இதனோட சர்க்கிள் வந்து தெரியல, அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அன்வான்டாக. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதனால் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் இந்த லைனும் தேவையில்லை, ரிமூவ் பண்ணியாச்சு யூஸிங் குயிக் ட்ரிம் ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து இந்த இன்னர் சர்க்கிளோட ஒரு டயாமீட்டர் வந்து 88, இன்னொருவோட ரேடியஸ் வந்து 55 கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். சர்க்கிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சென்டரை கோயின்சைட் பண்ணி 2 சர்க்கிள் வரைகிறேன். முதல்ல 1 சர்க்கிள், தென் செகண்ட் சர்க்கிள். 2 சர்க்கிள் வந்து அதனோட டயாமீட்டர்ஸ் அண்ட் ரேடியஸ். ஸோ அவுட்டரில் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து 55. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னரோட டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 88 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 88 சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த 2 சர்க்கிள் உள்ளே இருக்க சர்க்கிள் வந்துடுச்சு. தென் இந்த லைன்ஸ் வரையணும். இந்த லைன்ஸ் வரைக்கும் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி லைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரல இருக்குது. ஸோ அதை கோயின்சைட் பண்ணி வரைகிறேன். இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் சிமெட்ரி. அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 20. ஸோ 10 வரும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிரர் யூஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்டை மிரர் பண்ணிக்கலாம். மிரர் பண்ணிவிட்டு
இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ். இது கன்ஸ்ட்ரெயின்ட் டூல் பார் யூஸ் பண்ணி ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20 கொடுத்தாச்சு. தேவையில்லாத லைன்ஸை குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் தேவையில்லை நமக்கு, இந்த லைன் தேவையில்லை. குயிக் ட்ரிம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள்லே இருக்கும். இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. ஸோ அதுதான் நம்ம இங்கே ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போது இதே லைனை வந்து கீழேயும் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். டிசேபிள் பண்ணிவிட்டு எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் டூல் பாரில் இருக்க மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஹரிசாண்டல் ஆக்கு மிரர். ஸோ மறுபடியும் குயிக் ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு தேவையில்லாத ஆப்ஷன்ஸை டிலீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன்ஸ் வந்து தேவையில்லை. அடுத்து வந்து இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைய போகிறோம். அதுக்காக என் லைன் டூல் பார் யூஸ் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து வரைகிறோம். இது வந்து ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல்ன்ற டூல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் டிலீட் பண்ணிவிடுங்க. அந்த லைனை மறுபடியும் ரீடாக பண்ணுறேன். இந்த லைன்லேருந்து இந்த பாயிண்ட் வரலாம். ஸோ இப்போது மிரர் திஸ் எலமெண்ட் அபவுட் இந்த ஆக்சஸ். ஸோ இப்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20. அது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து தேவையில்லாத அன்வான்ட் லைன்ஸை வந்து டெலீட் பண்ணுறேன். ஸோ இதை டெலீட் பண்ணியாச்சு, இதை டெலீட் பண்ணியாச்சு. இப்போது இந்த எலமெண்ட்டை நான் மிரர் பண்ண போகிறேன் அபவுட் வெர்டிக்கல் ஆக்சஸ். இந்த ரெண்டு எலமெண்ட் will be mirrored about vertical axis. ஸோ மிரர் யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட் தென் இந்த எலமெண்ட் மிரர் about vertical axis. ஸோ இதில் சில அன்வான்ட் லைன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன், இந்த லைன், இந்த லைன் தேவையில்ல, டிலீட் பண்ணி இந்த லைன்ஸ் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போது நம்ம இந்த டயக்ராமை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி வரைஞ்சாச்சு. ஸோ இது எக்ஸசைஸ் நம்பர் 4. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 5 பார்க்கலாம். மினிமைஸ் பண்ணி ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் சேவ் பண்ணல. சேவ் பண்ணால் ஃபைல் சேவஸ் கொடுத்து எந்த பார்ட் நேம் வேணுமோ பேட் நேமில் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன், நியூ ஸ்கெட்சர், பார்ட் டிசைன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிங்க, இது தேவையில்ல. நோ ஃபைல் மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன். மறுபடியும் ஒரு பார்ட் ஓப்பன் பண்ணுறேன். XY பிளேன் செலக்ட் பண்ணுறேன், ஸ்கெட்சருக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் இந்த டயக்ராம்ஸ் டுட்டோரியல் 5 வரைய போகிறோம். இதில் வந்து சம் பென்டகன் இருக்குது, ஒரு 2-3 சர்க்கிள்ஸ் இருக்குது, ஒரு லைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை எப்படி வரைகிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த பென்டகன் வரைஞ்சிடும். பென்டகனோட அவுட்டர் சர்க்கிள் என்க்ளோஸ்டு சர்க்கிளோட டயமீட்டர் வந்து 23. ஸோ ஃபஸ்ட்டு பென்டகன் வரைகிறதுக்காக ப்ரீ டிஃபைன்டு டூல் பாரில் பென்டகன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சென்டர் வந்து கோயின்சைட் பண்ணிவிட்டு ஒரு பென்டகன் வரைகிறோம். ஸோ பென்டகனோட அவுட்டர் என்க்ளோஸ்டு சர்க்கிளோட டயமீட்டர் வந்து 23. ஸோ அதை 23ன்னு கொடுக்குறோம். அடுத்து ஃபிட் விண்டோ கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சஸ் வரைகிறோம், இந்த ஹரிசாண்டல் ஆக்சஸ் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சஸ். ஸோ அதுக்கு ஆக்சஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெர்டிக்கலை கோயின்சைட் பண்ணி ஒரு ஆக்சஸ், அதே போல் ஹரிசாண்டலை கோயின்சைட் பண்ணி ஒரு ஆக்சஸ், 2 ஆக்சஸ் வரைஞ்சிட்டு தென் இந்த கார்னர் பாயிண்ட்டும் இந்த ஆக்சஸும் கோயின்சைட் ஆகணும். ஏன்னா அந்த கார்னர் பாயிண்ட் அந்த இதில் இருக்குது, டயக்ராமில் பார்த்தா தெரியும். இப்போது இதுவும் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த அவுட்டர் 2 சர்க்கிள் வரைய போகிறோம். அவுட்டர் சர்க்கிள் வந்து 46, இன்னர் சர்க்கிள் வந்து 41 டயாமீட்டர். சர்க்கிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கோயின்சைட் பண்ணி 1 சர்க்கிள், தென் கோயின்சைட் பண்ணி அனதர் சர்க்கிள். ஸோ இப்போ இதனோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டரோட டயாமீட்டர் வந்து 46, இன்னர் வந்து 41. 46 அவுட்டர், இன்னர் வந்து 41. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இன்னர் அண்ட் அவுட்டர் டயாமீட்டர் வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து இந்த ஆஃப் சர்க்கிள் இதை சென்டர் பண்ணி வரையணும். அதனோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ரெண்டமான ஒரு டயாமீட்டர் ஆக்சுவலாக ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் கிளிக் பண்ணி நம்ம ரேடியஸ் ஆக்கும் மாதிரிலாம் டெலிட் பண்ணிவிட்டு ரேடியஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ரேடியஸ் வந்து 5. ஸோ இதில் வந்து தேவையில்லாத அன்வான்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறது ஆப்ரேஷன் டூல் பாரில் இருக்க குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த லைன்ஸ்லாம் தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணியாச்சு. தென் இந்த லைன் வரையணும். இந்த லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2. ஸோ லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி பென்டகனோட சர்க்கம்லேருந்து இந்த ஆர்க்கோட சர்க்கிளுக்கு ஒரு லைன் வரைகிறோம்.
this line is symmetry about இந்த axis. ஸோ இப்போது இந்த ரெண்டு லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2. ஸோ அதை வந்து constraint toolbar யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2. இப்போ இது வந்துச்சு. அதுக்கு அடுத்து இந்த லைன், ஸோ இது வந்து ஒரு ஆக்சிஸ் வந்து 30 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. ஸோ அந்த ஆக்சிஸை யூஸ் பண்ணி கோயின்சைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஆக்சிஸ் வரைகிறோம். இந்த ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு 30 டிகிரியில் இருக்குது. ஸோ 30 டிகிரி வரைஞ்சிட்டு அடுத்து மறுபடியும் ஆஃப் சர்க்கிள் இல்லை ஒரு சர்க்கிள் வரைகிறோம். இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி கோயின்சைட் பண்ணி ஒரு சர்க்கிள் ரெண்டமாக. ஸோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஆல்ரெடி 5. அதுக்கப்புறம் குயிக் ட்ரிம் ஆப்ஷன் ஆப்ரேஷன் டூல் பார்லேருந்து தேவையில்லாத அன்வான்ட் லைன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து பென்டகன்லேருந்து இந்த லைன்ஸை வரைகிறோம். அந்த லைன்ஸு பென்டகனோட சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து ஒரு லைன். ஸோ இந்த லைன் மிரர் பண்ணிக்கிறோம் சிமெட்ரி அபவுட் இந்த ஆக்சிஸ். ஸோ இப்போது இந்த ரெண்டு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பண்ணியாச்சு. இப்போது இந்த எலமெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து இதுவும் இந்த லைனும் அன்வான்ட் தான். அதை வந்து குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த லைனும் தேவையில்லாதது ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதை வந்து நான் மிரர் பண்ண போகிறேன். இந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட், இதை மிரர் ஆப்ஷன் ஆப்ரேஷன் டூல் பாரில் மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸில் மிரர் பண்ணுறோம். அதே போல் இந்த 3 சர்க்கிளையும் இங்கே மிரர் பண்ணுறோம். அகைன் மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். திஸ் மிரர் அபவுட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸோ இப்போ எல்லாமே நமக்கு வந்துருச்சு. குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி இந்த அன்வான்ட் லைன்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறோம். இது 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 இந்த லைன்ஸ்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த லைன் உள்ள இன்டீரியரில் இருக்க பென்டகனில் இருக்க சர்க்கம்ஃபரன்ஸோட லைன்ஸ் வந்து நமக்கு அன்வான்ட் லைன்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான இந்த லைன்ஸ் ஆக்சுவலாக ரிமூவ் ஆகிருக்கு. கண்ட்ரோல் Z கொடுத்துங்க. ஸோ இந்த லைன் வந்து மிரர் ஆகலை. ஸோ மிரர் திஸ் லைன் அபவுட் வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஓகேவா? அடுத்து அன்வான்ட் லைன்ஸ். ஸோ இந்த இன்டீரியரில் இருக்க அன்வான்ட் லைன்ஸை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறோம். ஜூம் பண்ணிங்க. ஸோ இந்த லைன் அன்வான்ட், இந்த லைன் அன்வான்ட், இந்த லைன் அன்வான்ட். ஸோ இதில் வந்து இந்த பேரலல் ஆப்ஷன்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. இந்த இன்னரில் இருக்கிற டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓவர் கன்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமை நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ இதில் இன்னும் ஒரு லைன் இருக்குது, அதையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க அதே டயக்ராமை நம்ம இப்போது ரெப்ளிகேட் பண்ணிடுவோம். இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 5. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 6 பார்க்கலாம்.